பிரின்சிபல் மேடத்தை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்லைங்களே. அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாது. சதீசீலன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இந்த ஸ்கூலோட ஓல்டு ஸ்டாஃப்னா. சரி வெயிட் பண்ணுங்க, நான் ஓகே கேட்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், Yes. சத்யசீலன் ஒருத்தர் உங்களை பார்க்கணுமா? சத்யசீலனா? ஓல்டு ஸ்டாஃப்னு சொன்னாரு. எஸ், வர சொல்லுங்க. ஓகே மேடம், போய் பாருங்க. ஓகே மேடம். ம். எஸ், குட் ஈவினிங் மேடம். வாங்க சத்யசீலன், உட்காருங்க. தேங்க்யூ மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், ரொம்ப வருத்தமான விஷயமா நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன சார், என்ன பிரச்சனை? சென்னையில் இருக்கிற பெஸ்ட் ஸ்கூலில் நம்ம ஸ்கூலும் ஒன்று. அதுல என்ன வருத்தம்? பசங்க உள்ளே வந்துட்டா வெளியில் போக மாட்டாங்க. பத்திரமா ஸ்கூலில் இருப்பாங்க. ஒழுக்கத்தை சொல்லி தருவீங்க. படிப்பு, விளையாட்டுன்னு பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு தேவையானதை மட்டும்தான் கற்றுப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனை வந்தது? ஒன்றும் இல்லை மேடம். இப்போ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் புதுசாக தேட்டர் மால்னு திறந்துருக்காங்கல்ல, ஆமா. அங்கே நம்ம ஸ்கூல் பசங்க 3 பேரை யூனிஃபார்மில் பார்த்தேன். வாட்? ஆமாம் மேடம், யூனிஃபார்மில் இருந்தாங்க. ஷூ, ஷாக்ஸ், ட்ரெஸ்ஸுன்னு ப்ராப்பர் யூனிஃபார்ம் மேடம். ஸ்கூல் பேக்கோடு இருந்தாங்க. அவங்க தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்து கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. யூனிஃபார்மில் இருக்காங்கன்னா ஸ்கூலுக்கு வந்துட்டு வெளியே போயிருக்காங்க. எப்படி மேடம், ஸ்கூலுக்கு வந்த பசங்க ஸ்கூல் டைமில் எப்படி வெளியில் போக முடியும்? அவங்க பேரண்ட்ஸ் அந்த பசங்க ஸ்கூலில் இருக்கிறதா தானே நினைப்பாங்க. பசங்க யாரு, எந்த கிளாஸ், ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? பார்க்குறதுக்கு 10th +1 படிக்கிற பசங்க மாதிரி இருந்தாங்க மேடம். நான் அவங்கள்ட்ட பேசினேன். மரியாதை இல்லாமல் பதில் சொல்கிறாங்க. அந்த பசங்க ஒரு காரில் ஏறி போனாங்க. ஒரு பையன் 2 பொண்ணு. யூனிஃபார்மில் தப்பு பண்ணால் நம்ம ஸ்கூலுக்கு தானே மேடம் கெட்ட பேர். தேங்க்யூ வெரி மச் சத்யசீலன், இவ்வளோ தூரம் வந்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். கார் நம்பர் கூட நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் மேடம். ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள கார் வர்றதில்ல. எல்லா பசங்களும் மேக்சிமம் காரில் தான் வராங்க. அதோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரில் வராங்க. அதனால இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. 1 மினிட். ராணி மேடம், உள்ள வாங்க. ஓகே மேடம். மேடம், ராணி, இன்னைக்கு எல்லா கிளாஸோட அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரும் எனக்கு வேணும். ஓகே மேடம். எந்த பசங்களாவது ஸ்கூலுக்கு வந்துட்டு வெளியில போயிருக்காங்களான்னு எனக்கு தெரியணும். ஓகே மேடம். இன்னைக்கு லீவ் எடுத்தவங்க லிஸ்ட் முழுக்க எனக்கு வேணும். ஓகே மேடம். அப்புறம் ஏதாவது பசங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு வெளியில போயிருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு இமீடியட்டா வேணும். சரிங்க மேடம். இந்த மாதிரி பசங்களை எல்லாம் உடனே ஸ்கூலை விட்டு அனுப்பணும் மேடம். கண்டிப்பா அதை நான் செய்வேன். டிசிப்ளின் இல்லாத பசங்க எனக்கு தேவையில்லை. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ மேடம். வரேன் மேடம். கீதா, இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடு. நான் கூட ஜெனி கிட்ட பேசினேன். எங்களுக்கு அடுத்த மாசம் தேவைப்படுற பொருளை இந்த மாசம் 20ஆம் தேதி ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கான பில்ல அனுப்பணும், பணம் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு ஆக்சுவலா. அதான் நாங்க லேட் பண்ண உடனே ஆர்டரை வேற இடத்துல கொடுக்கவான்னு கேட்டிங்களா சிஸ்டர்? யோசிக்க மட்டும் இல்ல ஜெனி, நான் திங்க் பண்ணி வேற ஆளுக்கே கொடுக்கலாங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். சாரி சிஸ்டர், நாங்க இப்பதான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். பெரிய செட்டப் எல்லாம் எங்ககிட்ட எதுவுமே இல்ல. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. கரெக்ட் டைம்க்கு கொடுத்துருவோம். ஆமா சிஸ்டர், இப்ப நாங்க மிஷின் எல்லாம் வாங்கிட்டோம். வேலை செய்யறதுக்கு தனி இடமும் பார்த்தாச்சு. முன்னாடி எல்லாம் இடம்லாம் இல்லாம இருந்துச்சு. அப்போ வீட்ல செய்யறதுக்கு வேற பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. உங்க மசாலா நல்லா டேஸ்டா இருந்தது. அத போட்டதும் எல்லா குழம்புக்குமே ஒரு தனி டேஸ்ட் வந்துருச்சு. அதனாலதான் வெயிட் பண்ணோம் நாங்க. ஆண்டி, இனிமே கரெக்ட் டைம்க்கு கொடுத்துருவாங்க சிஸ்டர். சரி, ஓகே. இந்த பணத்தை இப்ப வச்சுக்கோங்க. பேலன்ஸ் அப்புறம் தரேன். மீதியை எப்ப கொடுக்கறதா இருக்கீங்க? நாளைக்கு கொடுத்துடுறோம் சிஸ்டர்.
அப்ப பைசாவும் நீங்க கொடுத்த உடனே பாக்கிய நாளைக்கு கொடுத்துட்றேன். ம், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இனிமே இந்த மாதிரி டிலே பண்ணி என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்க கூடாது. கரெக்டா டெலிவரி பண்ணிடுங்க. ஐயோ கண்டிப்பா இல்ல சிஸ்டர், இனிமே லேட் ஆகாது. ம், ஓகேமா, நான் வரேன். ஆண்டி எழில் வரான் பாருங்க. வந்துட்டானா? நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆ பைக் வாங்க போறீங்கல்ல நீங்க? ஆமா, வாடா. அம்மா என்னம்மா எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா? ம், கொடுத்தாச்சுடா. ம் லேட்டுன்னு திட்ட போறாங்கன்னு நினைச்சோம். ஆனா அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. சரிம்மா, அப்ப நம்ம போலாமா? ஆமா, நாம போனா ஜெனி எப்படி வீட்டுக்கு போவா? வெளியில ஒரு ஆட்டோ நிக்குது, உங்களுக்காக தான் ஆட்டோ பிடிச்சு வச்சேன். நீங்க ஆட்டோல போயிருங்க, நான் அம்மா கூட்டிட்டு போறேன். ஆ சரி ஓகே. ஏய் இருமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தனியாலாம் அனுப்ப வேண்டாம். நாம இவளை வீட்டுல விட்டுட்டு போயிடலாம், சரியா? ம் ஆண்டி நீங்க போங்க ஆண்டி, பக்கத்துல தானே, நான் போய்க்கிறேன். இல்ல இல்ல, நாங்க ஆண்டி நான் போய்க்கிறேன் ஆண்டி. ஜெனி, நீ காரெல்லாம் ஓட்ட மாட்டியா? ம்ஹும், தெரியாது, ஆனா கத்துக்கணும் ஆண்டி நான். ஓ, நான் கூட ஓட்டுவேன், உனக்கு தெரியாதுல்ல? ம், ம். ம். ஆ ஓட்டுவோமா? அப்படின்னா இன்னைக்கு நீங்களே கார் எடுத்து ஓட்டிட்டு வந்திருக்கலாம்ல ஆண்டி. ஆ, ஆ, சும்மா சொன்னேன், அவ்வளவா தெரியாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். நானும் சீக்கிரம் கத்துக்கிறேன் ஆண்டி. நாம இனிமே கார்லயே வந்துடலாம். ம், அது சும்மா தானே வீட்ல நிக்குது. ம், ம். கரெக்டா நாளைக்கு வந்து மீதியை கொடுத்துடணும். ஏழு ஏற்கனவே லேட்டுன்னு சிஸ்டர் வருத்தப்பட்டாங்க. ம். நாளைக்கு கண்டிப்பா மீதியை கொடுத்துடணும். பேரு கெட்டு போக கூடாது பாரு. சரிம்மா. அதுதான் நம்ம வேலை செய்யறதுக்கு வீட்ல இடம் இருக்கே ஆண்டி. இன்னைக்கு போறோம், நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து வேலை செய்றோம், நாளைக்கு வந்து கொடுத்துடலாம். ம்? ஆமா ஜெனி, வண்டியை வாங்கிட்டா நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். சரி ஓகே, போலாம். வாங்க போலாம். எவ்வளவு வண்டிடா? வாங்க சார். ஆ. வாங்க மேடம். ஆ, வண்டி பார்க்கணும். உங்களுக்கா மேடத்துக்கா? எனக்கு. உங்களுக்கா? ஒரு புது மாடல் வண்டி ஓ வந்திருக்கு, அப்படியா? வந்து பாருங்க. காமிங்க அம்மா. வாங்க பாருங்க. நீங்க டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க, பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஆ, சரி. பாருங்க. ம். இந்த வண்டி நல்லா இருக்குடா அம்மா, ஏழு. செம்மையா இருக்குமா? அதெல்லாம் விட ஆ. இது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா ஏழு. அம்மா, இந்த வண்டியை வாங்கிடலாமா? உனக்கு பிடிச்சிருக்கா? ம் பிடிச்சிருக்குமா? ம், அப்ப வாங்கிக்கோ. ம் சரிம்மா. எவ்வளோடா இது? அம்மா, இந்த வண்டி நம்ம பட்ஜெட்குள்ள தாம்மா வரும். ஓ, அப்ப வாங்கிக்கோடா. ஆ. உனக்கு ஒரு வண்டி வாங்கணுங்கிறது எவ்வளவு நாள் ஆசை இல்ல? நான் தான் வாங்கி தரணும்னு நினைச்சேன் ஏழு.
இப்போ நீயே வாங்குற. அதனால என்னம்மா, நீ பைக் வாங்கி தரணும்னு நினைச்ச, நீ நினைச்ச நான் வாங்கிட்டேன். டேய், சீட்டு பின்னாடி உயரமா இருக்கிற மாதிரி இருக்கேடா. ஆ? நான் உட்கார முடியாம இருக்க போகுது. அம்மா, இந்த சீட் அவ்வளவு உயரமா இருக்காதுமா. இங்க பாரு. நான் மட்டும் இல்லடா, உனக்கு கல்யாணம் ஆனா அந்த பொண்ணும் உட்கார முடியாதுல்ல. ம், அதான் ஹைட் கம்மியா வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ம், ம். சரிம்மா. வேண்டாம் வேண்டாம், நாம கார் வாங்கிடலாம். ஆ? நீ தான் தனியா படம் பண்ண போறல, கார் வாங்கிட்டா அந்த பொண்ணு தனியா கூட்டிட்டு போலாம்ல. போலாமா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சார், எந்த வண்டின்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? இந்த வண்டியே இந்த வாங்கிடுறோம். வண்டியா? சரிங்க, வாங்க போலாம், வாங்க. வாடா வா. வாங்க உட்காருங்க. அம்மா வாமா. கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் வேணாம். வேண்டாம் வேண்டாம். வண்டி ஓகே தானே? அட்ரஸ், ஃபோன் நம்பர் சொல்லுங்க. நீயே சொல்லிடு. சார், உங்க நேம் சொல்லுங்க. ஜி எழில். சார், ஒரு 10,000 அட்வான்ஸ் பே பண்ணிருங்க. ம். அம்மா, ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறியா? ஐயோ, என்கிட்ட தான் காசு இருக்குல்ல. சார், லோனா கேஸா சார்? ஐயோ, லோன் எல்லாம் இல்லங்க, கேஷ் தான். ஓ, ஆமா. இவனே சம்பாதிச்சு வாங்குறான் தெரியுமா? 23 வயசு தான் ஆகுது. ஓ, அப்படியா? ம். இவனே சம்பாதிச்சு இவனே பைக் வாங்குறான். அம்மா, ஏமா நீ வேற. ம். சார், அம்மாவுக்கு இப்படி சொல்றதுல ரொம்ப சந்தோஷம். அதான். ஓ, அப்படியா? ம். சரி, இந்த கொடுத்துரு. அம்மா, உன் கையால கொடுமா, உன் கையாலேயே கொடு. சரிடா, இந்தாங்க. கொடுங்க மேடம். மீதி பணம் எப்போ கொடுக்கணும்? பைக் எடுக்கும்போது கொடுங்க மேடம். பைக் எப்போ வரும்? நாளைக்கு வந்துரும் மேடம். ஓ, நாளைக்கே வந்துருமா? சரி சரி. ஓ, நாளைக்கே வந்துருமாமா? ம். நாளைக்கு உங்களுக்கு கால் பண்றோம் சார். சரிங்க. சரி, இன்னொரு வாட்டி வண்டியை நாங்க பாத்துக்கலாமா? ஓ, தாராளமா நீங்க போய் பாருங்க. இந்தாங்க பில் காப்பி. தேங்க்ஸ். வாடா வா. போமா. அம்மா, வண்டி எனக்கு நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்கும்டா. நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா கொடுத்துருவோம் மேடம். சரி சரி. தேங்க்யூ மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரங்க. அம்மா, சூப்பர் வண்டி மாதிரி இல்ல? டேய், ஒரு போட்டோ எடு. வண்டி மட்டும் எடு. நல்லா எடு. நல்லா எடுத்துக்கியாடா? அம்மா, நீ போய் நில்லுமா. நானா? அட போய் நில்லுமா. அப்படியே இரு. டேய், நீ வாடா. வா வா, இங்க நில்லு. எடு. ஹாய். ஓகே. இங்க பாரு. சூப்பர்டா. இத உங்க அப்பா கிட்ட காட்டணும். ஓ. நாளையில இருந்து நீ நடந்து போக வேண்டாம், ஷேர் ஆட்டோ பிடிக்க வேண்டாம், யார்கிட்டயும் பைக்குக்காக நிக்க வேண்டாம். ஒரே ஜாலி தான் இல்ல? ஜாலி தான். எல்லாம் உன்னாலதாம்மா. உன்னால. வா. சரி வா. தரனனனா. போதும் பாட்டி. இருமா, கொஞ்ச நேரம் இரு, தலைவாரி விட்டுடுறேன். மா,
இவ்வளோ பெரிய பிள்ளையாயிருச்சு இன்னும் தலையை சீவி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏய் உனக்கு என்னடி புள்ள பெரிய பிள்ளையாட்டன்னு கண்ணெல்லாம் வைக்காத. போச்சு, இன்னைக்கு உங்க பாட்டி அப்படியே கட்டு கட்டா சூடத்தை பொருத்தி வைக்க போறாங்க. ஏன் ஆண்டி, நீங்க உங்க பொண்ணுக்கு தலைவாரி விட மாட்டீங்களா? அதெல்லாம் 2 வயசு 2 என் பிள்ளை அதான் தலைவாரிக்கிறோம். எனக்கு எங்க நேரம் இருக்கு? ஏமா செல்வி, நீ இங்கே இருக்கிய, இங்க இருக்கிறத விட உன் வீட்டுக்கு போய் உன் பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல? அப்படி கேளுங்க. நான் இருந்தா மட்டும் அதுக என் கூடயே இருக்கிற மாதிரி தான். அதுக வாட்டுக்கு எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக எங்க வீட்டுல இருக்குதுங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன எழிலு, தாத்தா பைக் புக் பண்ணியாச்சா? ஆமா மாமா. என்ன பைக் அது? ஒரு நிமிஷம் இருங்க. இதோ இந்த பைக் தான். சூப்பர், கங்க்ராட்ஸ், நல்லா இருக்கு. டேய் நல்லா இருக்குடா. அப்புறம் டெய்லி என்ன பைக்ல வாக்கிங் கூட்டிட்டு போறியா? One of the best joke in my life. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? பைக்ல வாக்கிங்க நல்லா இருக்குடி. பாட்டி, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வாக்கிங் ஜாக்கிங் எல்லாமே பைக்லயே போயிடலாம். சரி சரி. பாட்டிக்கு ஏத்த பேரண்டா. நாங்க இங்க இருந்து பைக்ல பார்க் வரைக்கும் வண்டியில போயிட்டு அங்க போயிட்டு வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ எது வேணா போய்ப்போம். என்ன பாட்டி? அப்படி சொல்லுடா. என்ன இனியா, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டியா? நான் வரும்போது நீ ஏமா இல்ல? நான் வரும்போது நீ இல்லைன்னா நான் கடுப்பாயிடுவேன்னு தெரியும்ல. அதெல்லாம் இருக்கட்டும் விடுக்கா. எழில் தம்பி, என்னை இனிமேல் வேலை முடிஞ்சோடனே உங்க பைக்ல கொண்டு வீட்டுல விட்டு வந்துடுறீங்களா? ஆமா, ஒவ்வொருத்தரையும் ஏத்தி இறக்குறது அவன் வேலை பாரு. வேற அவன் வேலையை எப்ப பாப்பான்? ஏய்யா, நான் டெய்லியா கேக்குறேன்? எனக்கோ ஒரு நாள் தானே கேட்க போறேன். அக்கா, இதெல்லாம் ஒரு விஷயமா? செஞ்சிடலாம்க்கா. படத்தோட வெற்றியில எனக்கும் பங்கு இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். பாருடா. உண்மைதான் உண்மைதான். சும்மா தம்பி. ஆமா இனியா, எக்ஸாம் எப்படி எழுதுன? எழுதுனமா? எழுதுனேன்னு தெரியும், எப்படி எழுதுனேன்னு கேட்டேன். நல்லா எழுதுனேன். கொஸ்டின் பேப்பரை காட்டு. கொஸ்டின் பேப்பரா? அது போடி, எடுத்துட்டு வா. ஆண்டி, கொஸ்டின் பேப்பர் எதுக்கு? அக்கா அதை பார்த்து திரும்ப கொஸ்டின் கேட்கும். மார்க் வர்ற வரைக்கும் உனக்கு பொறுமை கிடையாதா? இவளே ஒரு மார்க் போட்டு பாப்பா. அத்த, ஏய் நீ போ, எடுத்துட்டு வா போ. மா, அது ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்துட்டியா? ஏன்? அது மறந்துட்டேமா. மறந்துட்டியா? இவ்வளவு நேரம் ஏன்டா அம்மா இல்லன்னு இருந்துச்சு, இப்போ ஏன்டா வந்தேன்னு இருக்கு. ஏய், பேச்ச மாத்தாத. ஏன் கொஸ்டின் பேப்பரை மறந்துட்டு வந்த அத சொல்லுடி. மறந்துட்டேமா. அததான் கேட்டுட்டு இருக்கேன், ஏன்னு. சரி, மார்க் எப்ப கொடுப்பாங்க சொல்லு. 2-3 நாள்ல வரும். ரொம்பதான் மாறிட்டா. ஏய், நீ ரொம்ப மாறிட்டடி. போய் சொல்ற. ஸ்கூலுக்கு வரேன் பாரு. பாத்தியோடா? விடுமா. இவளுக்கு போன் வர்றது அதிகமா போச்சு அத்த. என்னம்மா சொல்ற? ஆமாடா, இவ ஓவரா போன்ல பேசிக்கிட்டே இருக்கா தெரியுமா? ஆண்டி, ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போன் பேசிட்டு இருக்கா. ஸ்கூல்ல எல்லாரும் சேர்ந்து தானே இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்ன பேச வேண்டியிருக்கு? விட, அவ என்ன செஞ்சாலும் நீ குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க. சரி சரி, அதை விடு. எழிலு, தாத்தா, வண்டி என்னைக்கு வருது? நாளைக்கு வந்துடும் தாத்தா. ஓ, நாளைக்கே வந்துருதா? ஆமா தாத்தா. சூப்பர்ரா. சரி, காஃபி தரவா அத்த? இப்பதான்க்கா எல்லாருக்கும் போட்டு கொடுத்தேன். நீ டீ சாப்பிடுறியாடா? எனக்கு வேணாமா. எனக்கு வேணும்டா, எடுத்துட்டு வரேன், நீயும் சாப்பிடு. மா, இத பாருடா. அப்புறம் செல்வி, உன் புருஷன் என்ன சொல்றாரு? அவர் என்ன இந்த நாட்டுக்கு தலைவராமா? அவர் சொல்றதெல்லாம் நான் வந்து சொல்றதுக்கு? அக்கா, உங்க ஹியூமர் சென்ஸுக்கு சான்ஸே இல்ல. அது என்னமோ போச்சேடி, அது ஒண்ணுதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லைன்னா அம்பிடுத்தேன். இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்துரு. இது ஒண்ணுதான் நம்ம கையில இருக்கிற மருந்து.
மா அந்த வீணா போனவே நல்லவே இல்லைங்கிறக்காண்டி நம்ம ஏமா சிரிக்காம இருக்கணும்? நம்ம சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஜாலியா இருக்கணுமா? சரியா சொன்ன செல்வி. எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட பாரு. அம்மா எதுக்குடி? புடிமா சொல்றேன். புடி. இப்ப எதுக்கு? எதுக்கா? மாசம் மாசம் பணம் தரேன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்லம்மா, அதுக்குதான் இது. உனக்கு இருக்கா? இருக்குமா.